திமுக பிஜேபி தான் அடிக்கணும்னு முடிவு பண்ணி தான் அடிக்கிறேன். இந்த காலத்தில் வாண்டடாக நீங்களே வந்து வண்டியில் ஏறுற மாதிரி இன்றைக்கு அதிமுக உள்ளே வருதுன்னும் பொழுது நிச்சயமாக அதற்கான எதிர்வினை வந்து அதிமுகவுக்கும் ஆற்றப்பட வேண்டும்ன்றது தான் ரொம்ப நிதர்சனமாக சொல்கிறாங்க. ஏன்னா ஊழலற்ற ஆட்சி அப்படின்றத அமித்ஷா உட்காந்து பேசுகிறார் ப்ரெஸ் மீட்டில். இந்த ஊழலற்ற ஆட்சின்னு யாரை வச்சுட்டு பேசுகிறாரு? முதல்ல நீயே தனிப்பட்ட முறையில் பேச தகுதி இல்லை. பிஜேபி எவ்வளோ பெரிய ஊழல் ஆட்சி, பல மாநிலங்களில் ஆட்சியை கலைப்பதற்கு பேரம் பேசி தான் அந்த ஆட்சியை கலைச்சிருக்கீங்க. நம்பர் 1. 2வது, அதிமுகவும் புனிதர்கள் கிடையாது, திமுகவும் புனிதர்கள் கிடையாது. ரெண்டுமே ஊழல் செய்திருக்கிறீர்கள். ஒரு ஆட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட்டதுனாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் ஆட்சின்னு சொல்லலாம், ஜெயலலிதா ஆட்சின்னு சொல்லலாம். நான் தான் சொன்னேன்னே, இந்த ஆட்சி எலெக்ஷன் வருவதற்கு, நார்மலாக எலெக்ஷன் வருவதற்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே கலைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அத்தனை ஊழல் பட்டியல்கள் அவர்கள் கையில் இருக்கிறதுன்னும் பொழுது எப்படி வேணுமானாலும் கலைத்து கொண்டு போய் 6 மாதத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்துடுவாங்க. அதிமுக மீது அதிருப்தியில், அதிமுக பிஜேபி போனதை விரும்பாத அதிருப்தியில் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து எந்த பக்கம் போடுவாங்க? திமுக கூட்டணி வந்து எப்படி உடையும்ன்ற ஒரு கால்குலேஷன் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் திமுகவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதான் சொல்லிட்டேன், திமுக கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவங்க கேட்ட டிமாண்டுக்கு ஒத்து வந்திருக்காங்கன்னு ஒரு செய்தி எனக்கு கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 3 டிஜிட் நம்பரில் கொடுக்குறாங்க பேமெண்ட். அண்ணன் மருத்துவர் ராமதாஸ் வந்து இந்த பக்கம் திமுகவோட கைக்கு இருக்கும் பொழுது பல கூட்டணி கட்சிகள் பிளவாடுவதற்கான ஒரு பக்கம் வேலை இருக்கணும் பொழுது யார் எப்படி வந்தாலும் விஜய் அவர்களுக்கு என்ன ஒரு கூடுதல் பலம்னாக்கா, அதிமுகவும் பிஜேபியும் ஒன்றிணைஞ்சிருச்சு, அவர்கள் மிக பேராபத்தானவர்கள்ன்றதை நீங்கள் பறைசாட்டுறாரு. திமுக எவ்வளோ மோசமான ஆட்சி கொடுக்குறது, எவ்வளோ பேராபத்துன்றது, எதற்காக நான் களத்தில் வந்தேன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதனால் வந்து இந்த இடத்துல இனி வருங்காலத்தில் ஸ்கோர் அதிகமாக யார் பண்ண முடியும்னாக்கா, ஒரு பக்கம் டிவிக்கு, இன்னொரு பக்கம் என்டிக்கு. உதயநிதி வரைக்கும் கைது செய்வதற்கான எல்லா முன்னெடுப்பையும் எடுத்துக்கொண்டிருக்காங்கன்னு இன்னொரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. அவர்கள் ஸ்டாலினை என்ன செய்தாலும் தொடுவதாக இல்லையா பிஜேபி, அதையும் இப்போயே உறுதிப்படுத்திடுறேன். அது அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ண மாதிரி கைது பண்ணுவாங்கலாம் சொன்னாங்கல்ல, அது நடக்கவே நடக்காது. வார் ரூமை போகும்போதே வாரிட்டு போயிடுவார் எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை. ஏன்னா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, தன்னை மீறி தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவர்கள் யாரும் சிறந்த தலைவராக மத்தியில் இருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கோ மோடிக்கோ தெரிந்துவிடக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கிற ஆள் அண்ணாமலை. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய காங்கிரசின் ராவ் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி குறித்து ஒரு கடும் விமர்சனத்தை வந்து முன்வைத்திருக்கிறார். பழைய பங்காளியான அதிமுகவோடு பாசிச பாஜக வந்து கை கோர்த்து இருக்குது, இதை வந்து மக்கள் வந்து டோட்டலா நிராகரிக்க போறாங்க 2026 சட்டமன்ற தேர்தலில், நீங்க பார்க்க தான் போறீங்க அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. அவருடைய அறிக்கை குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நான் பங்காளியே சவிக்குமான்னு கேட்குறாரு, புரியுதுங்களா? அதாவது பழைய பங்காளிகள் ஒன்று கூடியிருக்கிறார்கள், கரெக்டாக பழைய பங்காளிகள் ஒன்று கூடியிருக்கிறார்கள், அது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. ஆனால் ஏற்கனவே புதிய பங்காளி ஒன்று இருக்குல்ல, திமுக, அவர்கள் வந்து பிஜேபியோடு எதிர்மனையில் இருப்பது போல் இங்கே காட்டிக்கொண்டு நாடகம் போடுவது தான் இங்கே வந்து அபத்தத்தின் உச்சம்ன்றதை பதிவு பண்ணுறாரு. அப்போது இந்த முறை பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து நேரடியாக திமுக பிஜேபி தான் அடிக்கணும்னு முடிவு பண்ணி தான் அடிக்கிறேன். இந்த காலத்தில் வாண்டடாக நீங்களே வந்து வண்டியில் ஏறுற மாதிரி இன்றைக்கு அதிமுக உள்ளே வருதுன்னும் பொழுது நிச்சயமாக அதற்கான எதிர்வினை வந்து அதிமுகவுக்கும் ஆற்றப்பட வேண்டும்ன்றது தான் ரொம்ப நிதர்சனமாக சொல்கிறாங்க. ஏன்னா ஊழலற்ற ஆட்சி அப்படின்றத அமித்ஷா உட்காந்து பேசுகிறார் ப்ரெஸ் மீட்டில். இந்த ஊழலற்ற ஆட்சின்னு யாரை வச்சுட்டு பேசுகிறாரு? முதல்ல நீயே தனிப்பட்ட முறையில் பேச தகுதி இல்லை. பிஜேபி எவ்வளோ பெரிய ஊழல் ஆட்சி, பல மாநிலங்களில் ஆட்சியை கலைப்பதற்கு பேரம் பேசி தான் அந்த ஆட்சியை கலைச்சிருக்கீங்க. நம்பர் 1. 2வது, அதிமுகவும் புனிதர்கள் கிடையாது, திமுகவும் புனிதர்கள் கிடையாது. ரெண்டுமே ஊழல் செய்திருக்கிறீர்கள். ஒரு ஆட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட்டதுனாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் ஆட்சின்னு சொல்லலாம், ஜெயலலிதா ஆட்சின்னு சொல்லலாம். 2 ஆட்சியும் கலைக்கப்பட்டிருக்கு. ஜெயலலிதா அவர்கள் உங்களுக்கு தெரியும், 4 வருஷம் சிறை சென்றதெல்லாம் நமக்கு தெரியும் பொழுது. அப்போ இந்த ஊழலற்ற ஆட்சியை, இந்த ஊழல் ஆட்சியை ஊழலற்ற ஆட்சியாக மாற்றுவதற்காகத்தான் நான் களத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். இந்த முறை மக்கள் உங்களை 2024 விரட்டி அடிப்பார்கள். ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாப்புல. அதாவது கூட்டணி கணக்குகளை முன்ன பின்ன எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் இந்த கூட்டணி கணக்குகள் என்பது மிக ஆபத்தான கூட்டணி கணக்குகள். எலெக்ஷனுக்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் கூட்டணியே சொல்லுவாங்க. ஓகே, ராமதாஸ் ஐயாலாம் உங்களுக்கு தெரியும், மருத்துவர்லாம் கடைசி நிமிஷம் வரைக்கும் எடுத்துட்டு லாஸ்ட் மினிட்ல கொண்டு போய் நீட்டாக முடிச்சு விட்டுருவார், அந்த மாதிரி ஒரு ஆள். ஆனால் 1 வருடத்திற்கு முன்பாக கூட்டணி கணக்கை உறுதி செய்கிறாருன்னா எவ்வளவு வெல் பிளான்டு பிஜேபிக்கு இருக்குன்னு நீங்கள் யோசிக்கிறோம். பிஜேபி வந்து ரொம்ப பிளான்டா, அப்போ தேர்தலை முன்கூட்டியே சந்திக்க கூட திட்டமாக இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதை கண்டிப்பாக நான் தான் சொன்னேன்னே, இந்த ஆட்சி எலெக்ஷன் வருவதற்கு, நார்மலாக எலெக்ஷன் வருவதற்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே கலைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அத்தனை ஊழல் பட்டியல்கள் அவர்கள் கையில் இருக்கிறதுன்னும் பொழுது எப்படி வேணுமானாலும் கலைத்து கொண்டு போய் 6 மாதத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்துடுவாங்க. அதாவது இந்த லாஸ்ட் மினிட்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஒர்க் பண்ணி முடிவு பண்ணி வச்சிருக்க டிவிகேக்கு நெருக்கடி ஏற்படுத்துவதற்காகவும். சீமான் அண்ணன் பிரச்சனை கிடையாது. அவர் இப்போவே பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன், 25 தொகுதிகளுக்கு இவர்கள் தான் வேட்பாளர் சொல்லிட்டு
இப்போ புரியுதா பிஜேபி கணக்கும் சீமான் கணக்கும்? புரிஞ்சா உங்களுக்கு? சீமான் இவ்வளவு ஒரு வருடத்துக்கு முன்பாடி திட்டமிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கும், பிஜேபி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஆட்களை சொல்வதற்கும், நான் வேற நீ வேற இல்லை, நம்ம 2 பேரும் ஒன்று தானே, அவங்க 2 பேரும் ஒரே மேடையில் பேசி கொண்டதுக்கும் சீமானும் அண்ணாமலையும் அந்த திட்ட வடிவம் உங்களுக்கு என்ன கிளியர் கட்டாக புரியுதா? ஒரு முழுக்க ஒரு புது அரசியல் பாய்ச்சல்ல ஒரு தமிழ் தேசிய அரசியல் பயணிக்கக்கூடிய ஒரு நபராக தானே வந்து சீமான் வந்து இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்து தேசியத்தோட எப்படி வந்து இணக்கமா வந்து போவார்? இருந்தார் சீமான், அப்படி இருந்தார், அதுக்கு மறுப்பதற்கு இல்லை. அதனால தான் வந்து அவ்வளோ இளைஞர்கள் அவரை நோக்கி போனாங்க. இடைப்பட்ட காலத்தில் அவர் யாராக மாறினார்? எங்கள் தமிழ்நாட்டில் சங்கிக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தாலும் நீங்கள் பார்த்தீங்களா? சங்கினா சகதோழன், கேட்டிங்கள? அந்த மாதிரியான ஒரு இதை கொடுத்துட்டு அண்ணன் சீமானை வந்து அக்கா தமிழிசை புகழ்ந்ததாக இருக்கட்டும், அண்ணாமலை நானும் இவரும் வேற வேற இல்லைன்னு சொன்னதாக இருக்கட்டும், அவர்கள் சொன்னபடி எவ்வளோ வெல் பிளான்டாக சில விஷயத்தை மூவ் பண்ணி போகிறாங்கன்ற. ஆனால் அண்ணன் சீமானுக்கு நான் வந்து அவரை குறைச்சலாம் சொல்லலை. இந்த முறை அவருக்கு 8ன்றது 10% ஓட்டு வங்கி கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அதிமுக மீது அதிருப்தியில், அதிமுக பிஜேபி போனதை விரும்பாத அதிருப்தியில் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து எந்த பக்கம் போடுவாங்க, திமுக கூட்டணி வந்து எப்படி உடையும்ன்ற ஒரு கால்குலேஷன் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் திமுகவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதான் சொல்லிட்டேன், திமுக கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவங்க கேட்ட டிமாண்டுக்கு ஒத்து வந்திருக்காங்கன்னு ஒரு செய்தி எனக்கு கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 3 டிஜிட் நம்பரில் கொடுக்குறாங்க பேமெண்ட். திமுக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த மாதிரி பேசியிருக்கதா செய்தி வந்திருக்கு. சப்ஜெக்ட் வெரிஃபை. ஆனால் 3 டிஜிட்னாக்கா எல் கிடையாது, சி. ஓகே. அப்போது எதற்காக அமித்ஷா வரும்பொழுது மருத்துவர் வந்து திடீர்னு நானே தலைவர் அன்புமணி இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ண விஷயம் இப்போ உங்களுக்கு புரியுதா? எவ்வளோ கேல்குலேட்டிவாக ஒரு விஷயம் மூவ் பண்ணுறாங்கன்னு. நான் 2 விஷயம் சொல்கிறேன். ராமதாஸ் அவர்கள் திமுகவோடு வந்து சேர்ந்தால் என்ன நடக்கும், சேராமல் அவர் அப்படியே இருந்துட்டாக்கா என்ன நடக்கும்? ராமதாஸ் அவர்கள் திமுகவோடு வந்து சேர்ந்தார்னாக்கா அண்ணன் திரும்ப எங்கே போவார்? வேல்முருகன் எங்கே போவார்? ஆப்வியஸ்லி இங்கே தான் வரணும். இதை தாண்டி இவர் சேரதுக்கு முன்பாடியே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு அதிமுகவோடு பயணித்து கொண்ட எஸ்டிபிஐ எங்கே போயிருக்கு? எங்கே போகும்? விஜயை நோக்கி தான் போகும், திமுகவை நோக்கி போகாது. எங்களுக்கு துரோகி என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். திமுக இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மை மக்களுடைய துரோகின்றதில் இஸ்லாமியர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால அவரை நோக்கி போவதற்கான வாய்ப்பு கிடையாது. இல்லை, வக்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம் தனி தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்கிற இந்த திமுக அரசு நன்றி தெரிவிக்கிறோம் அறிவாலயத்துக்கு போனாங்களே சார். நன்றி வக்புக்கு நீங்கள் ஒரு விஷயத்துக்கு இப்போ இஃப்தார் நிகழ்ச்சி கூப்பிட்றீங்கன்னா அங்கே ஃபார்மலாக நன்றி சொல்கிறது வேறு. ஆனால் அவங்க கூட நான் நிற்கிறதுன்றது ஒன்று இருக்குல்ல. இல்லை, EVKS இளங்கோவன் அவர்கள் ஈரோடு கிழக்கில் நிற்கும் போது SDPI கட்சியும் திமுகவுக்கு ஆதரவாக வந்து ஓட்டு கேட்டுச்சு அந்த தொகுதியில். நானே நேரில் பார்த்தேன். இந்த முறை நான் சொல்கிறது இப்போ களம் விஜய் வருகைக்கு பின்னாடி சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் ஊழல்வாதிகள்னும் பொழுது எங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. 2வது பிரேமலதா அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவோடு போவதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போது அண்ணன் மருத்துவர் ராமதாஸ் வந்து இந்த பக்கம் திமுகவோட கை கோர்க்கும் பொழுது பல கூட்டணி கட்சிகள் பிளவாடுவதற்கான ஒரு பக்கம் வேலை இருக்கணும் பொழுது யார் எப்படி வந்தாலும் விஜய் அவர்களுக்கு என்ன ஒரு கூடுதல் பலம்னாக்கா அதிமுகவும் பிஜேபி ஒன்றிணைஞ்சிருச்சு, அவர்கள் மிக பேராபத்தானவர்கள்ன்றதை நீங்கள் பறைசாட்டுறாரு. திமுக எவ்வளோ மோசமான ஆட்சி கொடுக்குறது, எவ்வளோ பேராபத்துன்னு இருக்குது. எதற்காக நான் களத்தில் வந்தேன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதனால் வந்து இந்த இடத்துல இனி வருங்காலத்தில் ஸ்கோர் அதிகமாக யார் பண்ண முடியும்னாக்கா ஒரு பக்கம் டிவிக்கே, இன்னொரு பக்கம் என்டிகே. இவங்க 2 பேருக்குமான ஓட்டு வங்கி இப்போ நீங்கள் திருமாவோ வேல்முருகனோ வந்தாக்கா சீமான்ட்ட போக முடியுமா? திமுக கூட்டணி விட்டுட்டு இங்கே தான் வருவாங்க. ஸோ ஓட்டுக்கு ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கானா. இதில் கூடுதல் நம்ம கவனிக்க வேண்டியது அமித்ஷா சொன்ன வார்த்தை. ஊழல் பட்டியலை குறித்து பேசும்பொழுது உதயநிதி பேரை மென்ஷன் பண்ணுறாரு. நீங்கள் ரொம்ப அண்ணாமலைனா கூட அண்ணாமலை சொல்கிறது நம்ம கடந்து போயிடலாம், அமித்ஷா சொல்கிறது கடந்தே போக முடியாதுன்னும் பொழுது உதயநிதி வரைக்கும் கைது செய்வதற்கான எல்லா முன்னெடுப்பையும் எடுத்துக்கொண்டிருக்காங்கன்னு இன்னொரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. அவர்கள் ஸ்டாலினை என்ன செய்தாலும் தொடுவதாக இல்லையா பிஜேபி, அதையும் இப்போயே உறுதிப்படுத்திடுறேன். அது அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ண மாதிரி கைது பண்ணுவாங்கலாம் சொன்னாங்கல்ல, அது நடக்கவே நடக்காது. ஸ்டாலினை தொட்டால் அனுதாப ஓட்டாக மாறும், வேறு மாதிரி கன்சால்டேட் ஆகும் தெரியும். ஊழல்வாதிகள், ஊழல் பட்டியல் சிக்கிய நபர்கள் எல்லாத்தையும் வந்து தூக்குறாங்க. அதனால் வந்து விஜய்க்கு வந்து நம்ம மேலும் இன்னொரு விஜய் அவர்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னாக்கா, சார் உங்களை ஆளாக்குன நபர் நம்ம மறக்கலாமா? நம்மளை உருவாக்கி ஆளாக்குன ஒரு நபர் நம்ம மறக்கலாமான்னு கேட்குறேன். உங்களை சினிமா தான் உருவாக்கி, உங்களை சினிமா தான் ஆளாக்கி பெரிய நபராக வந்திருக்கணும் பொழுது விஜய் அவர்களுக்கு புரிகிறபடியே சொல்கிறேன். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிட போவதும் இல்லைன்னு. கரெக்டுங்களா? அதே போல் சினிமா தான் உங்களை மக்களோட இவ்வளோ பெரிய மீடியாக்குள்ளே கொண்டு போய் இன்டர்கனெக்ட் பண்ணி வீட்டில் ஒரு நபராக உங்களை பாவிக்க வைத்ததாக தான் இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் தன் வீட்டில் எல்லாரையும் வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வச்சதாக தான். நீங்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக வந்தாலும் சரி, சிஎம்மாக வந்தாலும் சரி, உங்கள் உழைப்பை பொறுத்து நீங்கள் மேலே வந்து கொள்ளுங்கள். ஆனால்
வருடத்திற்கு 1 இல்லை 2 வருடத்துக்கு ஒரு படமாவது நீங்கள் நடித்து மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல அரசியல் புரிதலுக்கான படத்தை கொடுத்து நீங்கள் இன்டர்கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது எப்பயுமே வந்து உங்களுடைய வீழ்ச்சின்றது இருக்கவே இருக்காது. வளர்ச்சி எப்படி போகுனாக்கா, நீங்கள் இன்றைக்கு ஒரு மாநிலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி நாளைக்கு தேசிய கட்சி அளவுக்கு உங்களால் வளர்த்து கொண்டு போகிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. நீங்கள் அதை விட்டுவிடக்கூடாதுன்னு கேட்டுக்கிறேன். அதே அறிக்கையில் வந்து இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொல்றாரு. 2026 மீண்டும் சொல்கிறேன், தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, இந்த 2 கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி அப்படிங்கிறார். அப்போ ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறார், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம அடித்து ஆட்சியிலேருந்து இவங்களை அப்புறப்படுத்தணுன்றதுல உறுதியாக இருக்கிறார். அதில் வந்து மாற்றே கிடையாது. அவரோட நம்பிக்கை நீங்கள் பாருங்கள். நீங்கள் எல்லாரும் சொல்கிறது போல் அவருக்கு வந்து பெரிய ஓட்டு வங்கி இல்லை, இவங்களுக்கு அதிமுக பிஜேபிக்கு ஏதாவது ஓட்டு வங்கி இருக்குது, ப்ளஸ் அதிகாரம் இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் எல்லாமே சாதகமாக செயல்பட்டால் அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் வந்தால் கூட எதிர்கட்சியாக யார் வரணுன்றது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அதில் விஜய் வந்து உட்காரணுன்றதுல ரொம்ப தீர்மானம். அதாவது நான் வெளியில் இருக்கும்போது இந்த ஆட்டம் ஆடுறேன், இந்த அடி அடிக்கிறேன். எதிர்கட்சியாக சட்டமன்றத்துக்குள்ளே வந்தால் நீங்கள் மோசமான ஒரு ஆட்சி முறையை வந்து பிஜேபி கூட சேர்ந்துக்கிட்டு அதிமுக செஞ்சால் விட்டுருவேனா, அன்றைக்கி இதை விட உங்களுக்கான எதிர்வினை வந்து இன்னும் மோசமாக இருக்கும், கட்டமைப்பு பெருசாக வளர்ந்துருன்றதுனால கான்ஷியஸாக இருக்கார், ரொம்ப தெளிவாக இருக்கிறார். திமுகவை அடித்து அப்புறப்படுத்தணுன்றதுல ரொம்ப தீர்க்கமாக இருக்கா, அதில் மாற்றே கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு 4 முனை போட்டி தான் நிலவக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் திமுக அணி, அதிமுக அணி, அப்புறமேல வந்து நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம். அப்படி பார்க்கும்போது 234 தொகுதிகளிலுமே வந்து தனித்து தான் கேண்டிடேட் போட இருக்கிறாரா விஜய், இல்லை வேறு எதுவும் கட்சிகள் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு? தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவிலேயே நான் சொன்னேன், இது போல் வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடியே கூட்டணியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு போனது எங்கேயும் கிடையாதுன்ட்டு. அப்போ அந்த கூட்டணி இன்றைக்கி அதிமுக செய்யுதுனாக்கா எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிகளுக்காக செய்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போது இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. அப்போ நம்ம தனித்துன்ற முடிவே எடுக்க முடியாது. இன்றைக்கே எஸ்டிபி எங்கே போவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. விஜய் நோக்கி வருவது தான் அதிக வாய்ப்புன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. கூட சீக்கிரம் நான் அவர்கிட்ட பேச வேண்டியது இருக்குது, பேசுவேன் நான் அவர்கிட்ட என்ன முடிவு எடுக்கிறாருன்ட்டு. அப்போது கிரவுண்டில் விஜய் இறங்கும் பொழுது ஒரு கேல்குலேஷன் மாறும். பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட போகும்பொழுது அங்கே கேல்குலேஷன் மாறும். திருமாவோ, வேல்முருகன் போன்ற பல நபர்கள் உள்ளே வருவாங்க. காங்கிரஸ் தலைவரும் கூடிய சீக்கிரம் மாற்றுவதற்காக முனைப்பு எடுத்துக்கொண்டிருக்காங்க. அவர்கள் மாறி இவர்கள் ராகுலோட பேசினாலும் வேறு மாறும். கூடுதலாக ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணி உடஞ்சி மைனஸ் ஆகிறதுக்கு அமித்ஷா கையில் இருக்குது. எல்லா ஆயுதமும் எல்லா ஃபைலும் அவர் கையில் இருக்குது. கிட்டத்தட்ட வரிசையாக இப்போ நீங்கள் சொன்னல, நானும் மதுரக்காரனான ஒரு சுற்றுலாரில் அவர் மேற்கொண்டு தூக்குவதற்கும் நேரடியாக உதயநிதிக்கும் அன்பில் மகேஷும் தூக்குவதற்கான வேலை வாய்ப்பு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 10 பேரை தூக்குறாங்க, ஊழல் கட்சின்னு சொல்லி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. துணை முதலமைச்சருக்கு அரெஸ்ட் ஆயிடுச்சுனாக்கா 2வது ஆட்சி கலைவதற்கான வாய்ப்பும் செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது கூட்டணி எப்படி அங்கே ஸ்ட்ராங்காக இருக்க முடியும், என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க. அப்போது அங்கே இருக்க நபர்கள் எல்லோரும் அதிமுக கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இங்கே பிரச்சனை எங்கே எப்படி வருதுனாக்கா, மதசார்பற்ற கூட்டணி வைசஸ் மதத்தையே வைத்து கட்சியை நடத்தி ஒரு பிரச்சனை செய்யக்கூடிய ஒரு கட்சி பிஜேபி. அந்த கூட்டணி இப்படி தான் தமிழ்நாடு பார்க்குது. மதசார்பற்ற மதத்தை வைத்து மதவாதிகளுக்கு அப்படின்னும் பொழுது அப்போது இந்த மதசார்பற்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் மதவாதி கட்சி கூட போய் சேர முடியுமா? அதிமுக பிஜேபி ரன்ஸில் போக மாட்டாங்க. அப்போது மதசார்பற்ற நிலையாக அடுத்து விஜய் இருக்கிறாருன்னும் பொழுது அதை நோக்கி தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னும் பொழுது விஜய் அவர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் வரும்பொழுது குறைந்தபட்சம் 6 அல்லது 8 கட்சிகள் வந்து ஒரு கூட்டமைப்பு வருவதற்கான வாய்ப்பு. ஆனால் கட்சி ஆரம்பித்து 1.25 வருடம் ஆயிடுச்சு விஜய் அவர்கள். அப்படி இருந்தும் கூட இன்னும் ஒரு சில கட்சிகளை தவிர வேற யாருமே பெருசாக அங்கே போகலையே, விஜய் நோக்கி வரலையே. அப்போ விஜயோடைய தலைமையில் ஏதோ ஒரு சற்றம் அவங்களுக்கு ஒரு அச்சம் இருப்பதாக தானே. விஜயே இன்னும் ஒரு 15 நாள் கழிச்சான களத்தில் இறங்குறாரு. கிரவுண்டில் அவர் வந்து இறங்கி ஃபுல்லாக சினிமா முடிச்சுட்டு வரேன்றார்ல, அதுக்கப்புறம் தான் களம் மாறும். அப்புறம் இப்போ தானே உங்களுக்கு நேற்று தானே 2 பேரும் வந்து யார் அதிமுகவும் பிஜேபி நேற்று தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அவங்க ஹனிமூன் ட்ரிப்லாம் போய் கல்யாணம் ஏங்க கூட்டணி 2 ஒன்று தாங்க. எலெக்ஷன் கூட்டணின்றதே ஹனிமூன் ட்ரிப்பு தான். கல்யாணத்துக்கான ஒப்பந்தம் போட்டாங்க, கல்யாணம் முடிச்சு அவங்க ஹனிமூன் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு வரட்டும். அதுக்குள்ளேயும் இங்கே அடுத்தடுத்து இறங்கி விளையாடும் போது களம் மாறும். அதிமுகவுடன் தாவேகா வந்து கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற ரீதியில் வந்து ஒரு பேச்சு எழுந்தது. அது தொடர்பாக பல செய்திகளும் வந்து வெளிவந்தது. அதிமுகவுடன் விஜய் அவர்கள் வந்து பல டிமாண்டை வந்து வைக்கிறாரு. துணை முதல்வர் கேட்குறாரு, 4 மினிஸ்டர் கேட்குறாரு, கிட்டத்தட்ட ஒரு 80 சீட்டு கிட்ட வந்து கேட்குறாரு அப்படிங்கிற ரீதியெலாம் வந்து தகவல் வந்துச்சு. இன்றைக்கு விஜய் அவர்கள் இருமாப்போடு நான் வந்து தனித்து தான் களம் காண்றேன், இல்லைன்னா நான் சொன்ன டிமாண்டுக்கு நீங்கள் ஒத்துவாங்க அப்படின்னு சொன்னது காரணமாக தான் இபிஎஸ் வந்து அமித்ஷாவுடன் கை கோர்த்து விட்டார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து வைக்கப்படுது. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்? யாருக்கோ தோணுன கற்பனையை தூக்கத்தில் எழுதுறதெல்லாம் வந்து உலகிட்டு போயிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா விஜய் தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அதிமுகவோட எந்த பேச்சுவார்த்தை வைக்கலன்னு இவங்களும் சொல்லிட்டாங்க, அதிமுகவும் சொல்லிடுச்சுன்னும் பொழுது இது 2வது இருமாப்போடு தனியாக நிற்கிறேன்ற மாதிரிலாம் கிடையாது, கான்ஃபிடண்ட்டாக நிற்கிறாப்புல. அது எப்பயுமே வந்து ஒரு யுத்த காலத்திற்கு போகக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், ஒரு தேர்தல் காலத்துக்கு போகக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், முதல்ல நம்மளை நம்பணும். நம்ம என்னால் முடியும், நம்பினா மட்டும்தான் எதையுமே செய்ய முடியும். வெல் கான்ஃபிடண்ட் அவர் நிற்கிறாரு. வெயிட் அண்ட் வாட்ச். அண்ணாமலை பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். புதிதாக வந்து நயினார் நாகேந்திரன் வந்து அந்த பதவிக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்.
அவருக்கு வந்து வார் ரூம் வந்து பயங்கர பக்கபலமா வந்து இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அவர் வந்து அந்த பிரசிடென்ட்டா இருந்த காலகட்டத்தில். இப்போ அந்த வார் ரூம் வந்து என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? வார் ரூமை போகும்போதே வாரிட்டு போயிடுவார் எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை. ஏன்னா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, தன்னை மீறி தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவர்கள் யாரும் சிறந்த தலைவராக மத்தியில் இருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கோ மோடிக்கோ தெரிந்து விடக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கிற ஆள் அண்ணாமலை. நைனா நாகேந்திரனுடைய பணம் எப்படி சிக்கியதுன்னு ஒரு கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓடிக்கிட்டு இருக்க ஊடகத்தில் எதனால தாம்பாரத்தில் யார் சிக்க வச்சிருக்கான்றதையும் அவங்களே சொல்கிறாங்க. சொந்த கட்சி நபர்கள் தான் சிக்க வச்சாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் எங்கே பணம் வந்தது எங்கே கிளம்புச்சுன்னும் பொழுது எப்படிலாம் ஒவ்வொரு தலைவர்களையும் காலி பண்ணார் அண்ணாமலை நீங்கள் பார்க்கணும். கேடி ராகவன் எங்கேருந்து காலியானார், இவர் எப்படி காலியானார், அக்கா தமிழிசை எப்படி ஓரங்கிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் வானதி பொன்னார், யார் நினச்சாலும் தான் நினைக்கிறதா. ரெண்டாவது இந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய இந்த பிராமண லாபி எல்லாத்தையும் உடச்சனால தான் இன்றைக்கி எஸ்பி சேகர் வந்து திமுக மேடையில் ஏறி பரிவட்டம் கட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்பொழுது நானும் திராவிடன்னு சொல்லிட்டு இருக்கேன். உருட்ட வேண்டியதானே, உன் வாய் உன் உருட்டு. இப்போ அந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குல்ல. இப்போது அண்ணாமலை அவருக்கு இருந்த பின்பம் அவரை மக்கள் கொண்டாடியது போல் சோஷியல் மீடியாவிலேயோ பொதுவெளியிலேயோ கொண்டாடி விடக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார். தமிழ்நாட்டில் அண்ணாமலை இருந்தபோது தான் மிகப்பெரிய வாய்ப்புக்கு இருந்துச்சு, அவ்வளோ பெரிய கூட்டம் வந்ததுன்றதை காட்டணும் எப்பயுமே நிரூபிப்பார். இன்னும் சொல்ல போனேன்னாக்கா நிறைய உள்ளடி வேலைகளை நீ அடுத்த அண்ணாமலை பார்ப்பதற்கான வாய்ப்பு அதிகம். மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு, எப்போ 2026 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு நயனாரை தூக்கிட்டு அவரே கூட அந்த இடத்துக்கு வரலாம். நான் இருக்கும் போது இருந்த வளர்ச்சி எப்படி, நான் இல்லாத போனதுக்கு அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்கன்னு காட்டுறதுக்கும் சில வேலை செய்வார். ஏன்னா அண்ணாமலையுடைய கனவு என்பது தற்காலிகமாக மத்தியில் ஒரு பதவியும், அதற்கு பிறகு தமிழ்நாட்டுடைய சிஎம் கேண்டிடேட்டாக பிஜேபி தன்னை அறிவிக்கணுன்றது தான் அவருடைய கனவு. தமிழ்நாட்டுக்குள்ளே சிஎம் கேண்டிடேட்டாக இருந்து நம்ம வளம் வந்த பிறகு மோடிக்கு பிறகு உத்தரப்பிரதேச இருக்காரு பாருங்க, அவர் தான் அடுத்து வந்து பிரதமராக கொண்டு வரதுக்கு RSS முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கின்றாங்க. அடுத்த ஒரு 10-15 வருஷம் கழித்து தன்னை பிரதமராக கொண்டு வரணுன்றதுக்கான ஒரு முனைப்பை காட்டுவதற்காக அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தான் போவார். இப்போதைக்கு கைலாசாவுக்கு சமீபமாக வேணால் பிரதமராக வந்துட்டு போட்டோம் அவர் ஆசைப்படி. ஆனால் வருங்காலத்தில் அண்ணாமலையுடைய கனவு இலக்கு இதை நோக்கி தான் பயணிச்சிருக்குன்னு தான் சொல்கிறாங்கன்னும் பொழுது வாரும் வாரிட்டு போயிடுவார். அவ்வளோதான். ஆமாம், அவர்கிட்ட இருக்காது. அப்படியே இருந்தால் கூட அவரை பற்றி புகழ்பாடுவதற்கான வாரமாக இருக்கும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை நன்றி. நன்றி.